இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்ப இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இதுவரைக்கும் 12 தவணைக்கான அமௌண்ட்டை சம்பந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு டைரக்டா செலுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி நபருக்கு மேல இந்த அமௌண்ட்டை வங்கி கணக்கு செலுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பீல் பண்ண நிறைய பேருக்கும் பார்த்தா அமௌண்ட் போன மாசம் சென்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னமான அப்டேட் போயிருக்குன்னா, அதாவது சமீபத்தில் சோசியல் மீடியால பார்த்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான், அதாவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பெறுவதற்கான மனுக்களை கொடுக்கவும் உடனே அனைவருக்கும் கிடைக்கும் பார்த்தேன். இந்த நியூஸ் ஷேர் ஆயிருக்கு. என்னைக்குன்னா 17/8/2024, 19/8/2024, 28/2024 இந்த 3 நாட்கள் மட்டுமே உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துறாங்க. அதுவும் எங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல சிறப்பு முகாம் ஏற்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு செய்தி நிறைய வாட்ஸ்அப் மூலமாக பார்த்தா பரவிட்டு, ஸோ பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தா கேட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தா டிஎன் ஃபேக்ட் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ வதந்தி இது பார்த்தா முற்றிலும் வதந்தி அப்படின்ற ஒரு பார்த்தா தெளிவா டிஎன் ஃபேக்ட் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான உண்மை என்ன அப்படின்னா, இது ஒரு பொய்யான தகவல். மேற்கண்ட தேதிகள்ல சிறப்பு முகாம் ஏதும் நடைபெறவில்லை, எனவே தவறான தகவலை பரப்ப வேண்டாம் அப்படின்னு பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு முகாமே நடைபெறலன்றதையும் தெளிவா கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம பத்திரிகை செய்தியும் வெளியிட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது பொதுமக்கள் உடனே மனுக்களை கொடுத்தால் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என வாட்ஸ்அப் செயலியில் பொய்யான தகவல் பரவி வருகிறது. பொதுமக்கள் இந்த பொய் தகவலை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் இது போன்ற பொய் தகவல்களை பரப்புவர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிறப்பு முகாம் மீதும் நடைபெறவில்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு நீங்க புதுசா அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க போற அப்படின்றவங்க 4 மாசத்துக்கு அப்புறம் தமிழக அரசு இந்த மகளிர் உரிமை தொகைக்கான இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போறாங்க. மேலும் பார்த்தா மாற்ற போறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த திட்டம் விரிவாக்கம் செய்ய சொல்ல கண்டிப்பா புதிய அப்ளிகேஷன் விடுவாங்க. அப்ப நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து வாங்கி இருக்கவங்க எல்லாருமே அப்ப நீங்க அப்ளை பண்ணலாம். பட் இப்ப எதையுமே புதிய அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் எதையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. பட் திட்டம் விரிவாக்கம் செய்யறதா ஒரு பிளான்ல வச்சிருக்காங்க. அப்படி திட்டம் விரிவாக்கம் பண்ண சொல்ல தாராளமாக அப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அப்ப நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல எப்போ புதுசா ஆன்லைன் அப்ளிகேஷன் விட்டாலும் சரி, புதுசா அப்ளை பண்றது கேம்ப் போட்டாலும் சரி, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பட் இப்போதைக்கு எந்த கேம்பும் புதுசா அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வரல. அதை பொதுமக்கள் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.